லக்னத்திற்கு 12ஆம் இடத்துல தான் வந்து அயனசயன போகம் என்று சொல்லப்படுகிறது ஜோதிட சாஸ்திரம். இந்த 12ஆம் இடத்தில் எப்படி அவருக்கு அமையும்? குறிப்பா வந்து இப்ப மேஷ ராசி என்று மேஷ லக்னம் என்று வைத்துக்கொண்டால், அவருக்கு 12ஆம் இடம் என்பது மீனம். மீனத்திற்கு 7ஆம் இடம் வந்து லக்னத்திற்கு 6ஆம் இடம். ஸோ இந்த தசாபுத்தி என்பது அவருடைய கடைசி காலகட்டத்தை எப்படி அவர் செலுத்துகிறார், கொண்டு செல்கிறார் என்பதை வந்து நிர்ணயிக்கக்கூடிய ஒரு முக்கியமான தசாபுத்தியாக நம்ம எடுத்துக்கலாம். ஆக அது மட்டுமல்ல, கோச்சார ரீதியாக சில முக்கியமான விஷயங்கள் வந்து அந்த காலகட்டத்தில அவருக்கு மிகப்பெரிய சப்போர்ட் பண்ணும். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, குரு எங்க இருக்காரு? அப்புறம் ராகு, கேது எப்படி இருக்கு? ராகு, கேதுவ பொறுத்து தான் அவருடைய செல்வாக்கு இதெல்லாம் அமையும். ஸோ, இந்த 12ஆம் இடத்திற்கு ரொம்ப முக்கியமான இடமாக சொல்லப்படுகிற லக்கணத்திற்கு 6ஆம் இடத்துடைய தசாபுத்தி தான் அவருடைய கடைசி காலகட்டத்தினுடைய அந்த செல்வாக்கையும், அவருடைய நிம்மதியையும், அவருடைய வாழ்க்கை முறையையும் முக்கியமா நிர்ணயிக்கிறதுல